ஃப்ரைடே ஆஃப்டர்நூன் கத்திரிக்காய் குழம்பு ப்ரெஷர் குக்கரில் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஒரு பேஸ்ட் அரைச்சிக்கலாம். சின்ன வெங்காயம், பூண்டு, தேங்காய், அதுக்கப்புறம் தக்காளி, அதிலே மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள் போட்டு அரைச்சிக்கோங்க. ஒரு 5 கத்திரிக்காய் எடுத்து ஸ்லைஸ் பண்ணி அதில் ஃபுல்லாக நல்லா அந்த மசாலா அரைச்சி வச்ச மசாலாவை போட்டு நல்லா மேரினேட் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு விட்டுருங்க. விட்டுட்டு ஒரு ப்ரெஷர் குக்கரில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம் பருப்பு, வெங்காயம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிங்க. வதக்கிட்டு இந்த கத்திரிக்காய் மட்டும் ஃபஸ்ட்டு போட்டு உப்பு லைட்டாக போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வதங்கினதும் அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் மிச்சம் இருக்கும்ல அதையும் போட்டு அது நல்லா வதங்கி பச்சை வாசனை போனதும் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி எவ்வளோ தண்ணி தேவையோ தண்ணி ஊற்றி நல்லா அது கொதித்து வந்ததும் புளி கொஞ்சம் கரைச்சி வச்சு அந்த புளி தண்ணியை அப்படியே மேலே ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு மூடி போட்டு விட்டுருங்க. ஒரே ஒரு விசில் தான் விடணும், இல்லைன்னா குழஞ்சிடும். ஒரு விசில் விட்டு கொத்தமல்லி தூவி இறக்கிட்டிங்கன்னா முடிஞ்சிடும். அவ்வளோதான். சூப்பராக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.